என்ன சொல்லுகிறது? திருப்தி உள்ளவன் தேன்குட்டை மிதிப்பான். பசியாக இருக்கிறவன் மிக ஈனமானதையெல்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவான். தேன்குட்டை மிதிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு வீட்டில் போஷாக்கு இருக்கிறது. ஆமாம், அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை திருப்தி அடைந்தவன். வீட்டில் அதை திருப்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வீட்டில் திருப்தி பெற்றுக்கொள்ளணும், தேவ வசனத்தில். இல்லைன்னா அப்படியே அந்த ஆத்துமா என்ன செய்யும்? அப்படியே போய் மேய ஆரம்பிக்கும் அந்த ஆடு. எங்கே சத்தியம் வருதுன்னு இல்லை, எங்கே அற்புதம் நடக்குதுன்னு போவோம். சத்தியம் வர இடம் தான் அவனுக்கு தெரியாது, அது பழக்கம் இல்லையே. இவன் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், அப்போ டைரெக்டாக அப்படி போயிடுறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த நம்பர் எட்டு வந்து இன்னும் 10 பெம்பருக்கும் கொடுப்பான். சரி, எதோ நடத்துவான். சத்தியம் சொல்கிற இடத்துல இல்லை, சத்தியத்தினால வர விடுதலை பார்க்கல. அவன் தொட்டா